third standard third term science subject, lesson number 3, air. Children, today we are learn about air. Air means காற்று. காற்று இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஏர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Take a look at this picture. First picture பாருங்க, blowing balloon. Next பாருங்க, flying kite. Next one, making bubbles. Next one, filling the ball. What is necessary for these activities? மேற்கண்ட செயல்கள் செய்வதற்கு எது மிகவும் முக்கியம்? ஏர். ஏர்னா காற்று. அந்த செயல்பாடு செய்வதற்கு அனைத்துக்குமே காற்று மிகவும் முக்கியம். Properties of air. காற்றின் பண்புகள். ஏர் இஸ் a natural resource. காற்று ஒரு இயற்கையான வளம். We cannot live without it. காற்று இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. It is present around us. நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே காற்று நிரம்பி உள்ளது. It has no definite shape and color. காற்றுக்கு வடிவமோ உருவமோ கலர் நிறமோ கிடையாது. Air has weight and it occupies space. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும், அதற்கு எடையும் உண்டு. We cannot see air but it can be felt. காற்றை கண்களால் பார்க்க இயலாது, ஆனால் உணர முடியும். Air can flow everywhere. எல்லா இடங்களிலுமே காற்று பரவக்கூடியது. Air occupies space. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Let we see. Materials required. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சிக்க கீழ்கண்ட எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கணும். A tumbler, a bowl and a water. ஒரு டம்ளர், ஒரு பவுல், வாட்டர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ரொசீஜர், அது எப்படி செயல்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம். Place a tumbler on the surface of the water kept in a bowl. See picture. படத்தில் காட்டியபடி தண்ணீரில் அந்த டம்ளரை நாம் கமுழ்த்த வேண்டும். Push the tumbler straight into the water. நேராக அந்த டம்ளரை பிடிச்சிட்டு நம்ம உள்நோக்கி அழுத்த வேண்டும் டம்ளரை. Now tilt it slightly and push it into the water. இப்பொழுது டம்ளரை ஒரு பக்கமாக சாய்ச்சபடி நம்ம அந்த வாட்டருக்குள்ளே நம்ம புஷ் பண்ணணும். Do you observe any difference? இப்போ 2 ஆக்டிவிட்டீஸும் செஞ்சிட்டீங்க, இப்போ ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்குறாங்க. Yes, air bubbles come out of water. அதில் என்ன ஆகுது? ஏர் பபுள்ஸ் சின்னதாக வெளியே வர ஆரம்பிக்குது. Through this experiment, we can understand that air occupies dash. Air occupies space. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற பண்பை நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கற்றுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாட் ஏர் ரைசஸ் அப். சூடான காற்று மேல் நோக்கி எழும்பும். இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். Tie a balloon to the mouth of a bottle as shown in the picture. படத்தில் காட்டியபடி பலூனை நாம் அந்த பாட்டிலின் வாயோடு கட்ட வேண்டும். Let the mouth of the bottle be narrow. Keep the bottle in a vessel containing hot water. நம்ம என்ன பண்ணணும், அந்த பாட்டில் அப்படி நேராக பிடிச்சபடியே சூடான தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அப்சர்வ் இட் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுறோம். The balloon expands.
கொஞ்ச நேரம் கழித்து சுருங்கி நிலையில் இருந்த பலூன் விரிவடைய ஆரம்பிக்குது. Why? ஏன்? Due to the heat of the water in the vessel. அந்த பாத்திரத்தில் உள்ள சூடான தண்ணியின் காரணமாகத்தான் சுருங்கிய பலூன் விரிவடைய ஆரம்பிக்குது. ஏர் இன்சைட் த பாட்டில் பிகம்ஸ் ஹாட். அந்த சூடான தண்ணி பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் காற்றை சூடு பண்ணுது. ஹாட் ஏர் ஃபில்ஸ் த பலூன். அப்போது அந்த சூடான காற்று என்ன ஆகுதுன்னா கீழிருந்து மேல் நோக்கி போகுது. What do you understand from this experiment? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? Hot air rises dash. Hot air rises up. சூடான காற்று மேல் நோக்கி எழும்பும் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஏர் ஹேஸ் வெயிட். காற்றுக்கு எடை உண்டு. இதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ப்ரொசீஜர் என்ன செயல்முறைன்னு பாருங்கள். டேக் 2 balloons, fill air in one balloon and keep the other balloon as it is. 2 பலூன் எடுத்துக்கிறோம், ஒன்றில் காற்று நிரப்புகிறோம், ஒன்று ஃப்ரீயாக அப்படியே எடுத்துக்கிறோம். மேக் அ மெஷரிங் டூல் யூஸிங் அ ஸ்டிக் அண்ட் tie the balloons on both the ends as shown in the pictures. படத்தில் காட்டியபடி 2 பலூனையும் நம்ம ஒரு ஸ்டிக்கோட இணைச்சி கட்டுறோம். பார்க்குறதுக்கு தராசு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணுறோம். விச் பலூன் கம்ஸ் டவுன் அண்ட் வை? டூ அண்ட் ஃபைண்ட். எந்த பலூன் கீழ் நோக்கி இறங்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ்ஸ் தட் ஏர் ஹேஸ் டேஸ். திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ்ஸ் தட் ஏர் ஹேஸ் வெயிட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நாம் காற்றுக்கு எடை உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். கண்டிப்பாக எந்த பலூன் ஊதப்பட்டிருக்கிறதோ அந்த பலூன் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ தராசு வெயிட் அதிகமாக உள்ள பலூன் பக்கம்தான் கீழே இறங்கும். ஏர் மூவ்ஸ் அண்ட் புஷஸ் திங்ஸ். காற்று பரவக்கூடியது, பொருட்களை உந்தி தள்ளக்கூடிய சக்தியை உடையது. லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் இன் த கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம் அண்ட் அப்சர்வ். இன்சென்ஸ் ஸ்டிக் மீன்ஸ் ஊதுபத்தி. ஊதுபத்தியை பொருத்தி வச்சுட்டு கிளாஸ் ரூமில் ஒரு மூலையில் வைக்க சொல்கிறாங்க. அதை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. த ஸ்மோக் ஆஃப் த இன்சென்ஸ் ஸ்டிக் மூவ்ஸ் எவ்ரிவேர். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ஊதுபத்தினோட புகை ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கும். த ஏர் புஷஸ் த ஸ்மோக். எப்படி ஒரே இடத்துல இருக்க வேண்டிய புகை எப்படி ரூம் ஃபுல்லாக பரவுது? அதுக்கு மெயின் காரணம் காற்று. ஏர் என்ன பண்ணுது? புஷ் பண்ணுது, தள்ளுது. அந்த ஸ்மோக் புகையை எல்லா இடங்களுக்கும் பரவ செய்கிறது. See the clouds in the sky that moves everywhere. வானத்தில் மேகக்கூட்டங்கள் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. கிளவுட்ஸ் மூவ் பிகாஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் ஏர். கண்டிப்பாக காற்றினுடைய இயக்கத்தின் காரணமாகத்தான் கிளவுட்ஸ் மேகக்கூட்டங்கள் அந்த பக்கமோ இந்த பக்கமோ வானத்தில் அலைந்து திரிகின்றன. எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் விண்ட் with the help of the windmills. மின்சாரமானது காற்றாலை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த காற்றாலை எப்படி இயங்குது அப்படின்னா, காற்று வேகமாக சுற்றும் போது அந்த விண்ட்மில்லோட விங்ஸ் எல்லாம் சுற்றி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை க்ரியேட் பண்ணுது. Let us do. Can you remove a small plastic ball from a glass vessel without physically touching it? கையில் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் பந்தை ஒரு கிளாஸில் இருந்து உங்களால் வெளியே தூக்கி போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், யூ கேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். இஃப் யூ ப்ளோ டுவர்ட்ஸ் ஒன் வால் ஆஃப் த கிளாஸ் வெரி ஹார்ட் and the ball will be ejected out of the glass. அந்த கிளாஸினுடைய ஒரு ஓரத்தில் ரொம்ப புஷ் பண்ணி நீங்கள்
ப்ளோ பண்ணும்போது ஏரை நல்லா உந்தி ஊதும்போது அந்த காற்றானது என்ன செய்யும், பந்தை வெளியே தள்ளும். Next one, let us do. Take a plastic bottle and fit a soggy newspaper pellet tightly in its mouth. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, கசக்கி வச்சுருக்க ஒரு நியூஸ் பேப்பரை மூடி மாதிரி செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பாட்டிலோட மூடியை கவர் பண்ணுறோம். On pressing the bottle, the pellet will come out with a loud pop sound. நம்ம அந்த பாட்டிலை இறுக்கி அழுத்தும் போது அந்த பேப்பர் மூடியானது என்ன பண்ணுது, ரொம்ப வேகமாக பாப் அப்படிங்கிற சவுண்டோட பிச்சுக்கிட்டு வெளியே விழுது. Make a paper plane with waste paper and fly it in the air. Let us tryன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் காகித பிளேன் செஞ்சு உங்களை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. Children, you can try this. These activities conclude that air does the things. என்ன பண்ணும், காற்றானது பொருட்களை புஷ் பண்ணி வெளியே தள்ளும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஏர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பர்னிங். எரிதலுக்கு காற்று மிகவும் முக்கியம். லைட் எ கேண்டில் அண்ட் பிளேஸ் இட் ஆன் எ டேபிள். ஒரு மெழுகுவர்த்தியை எரிய வச்சு ஒரு டேபிள் மேலே வைக்க சொல்கிறாங்க. நவ் கவர் த லைட்னிங் கேண்டில் வித் எ கிளாஸ் ஜார். எரிஞ்சிட்டு இருக்க அந்த மெழுகுவர்த்தி மேலே ஒரு கிளாஸ் டம்ளரை போட்டு மூடி வைக்க சொல்கிறாங்க. அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். அதை உங்களை உற்று நோக்கி பார்க்க சொல்கிறாங்க. டேஸ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் பர்னிங் திங்ஸ். இந்த ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டம்ளருக்குள்ள ஆக்சிஜன் காற்று இருக்கிற வரைக்கும் அந்த மெழுகுவர்த்தி எரியும். காற்று குறைய 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 அந்த மெழுகுவர்த்தி தானாக அணைஞ்சிரும். ஸோ ஏர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பர்னிங் திங்ஸ். எரிதலுக்கு ஏர் காற்று மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். காற்றானது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. when you drink fresh juice you suck it through straw. நம்ம ஜூஸ் குடிக்கும்போது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கிறோம். we do this with the help of air. நம்ம இந்த செயல்பாடை எப்படி செய்கிறோம் அப்படின்னா காற்றினுடைய உதவியினால தான் ஜூஸை உறிஞ்சி குடிக்க முடியுது. how does a straw work? ஸ்ட்ரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். mix a few drops of ink in half a glass of water. அரை டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் இங்கு விட்டு கலக்க சொல்கிறாங்க. place a transparent straw inside the glass containing colored water. ஒரு ஸ்ட்ராவை எடுத்து நல்லா உள்ளே என்ன நடக்குது வெளியே தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ராவை எடுத்து அந்த இங்க் கலந்த தண்ணி இருக்கிற கிளாஸ்குள்ளே போட சொல்கிறாங்க. then place your finger on the top of the straw and pull the straw out of the liquid. உள்ளே போட்ட ஸ்ட்ராவை மேலே அதனுடைய டாப்பை ஒரு ஃபிங்கரால் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அந்த ஸ்ட்ராவை வெளியே எடுக்க சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தென் ரிமூவ் யுவர் ஃபிங்கர் ஃப்ரம் த ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா அந்த ஃபிங்கரை ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராவை பிடிச்சிட்டு இருந்தீங்களே அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்குது? while your finger covers top of the straw the liquid remains in the straw. நீங்கள் அந்த ஸ்ட்ராவை மேலே கவர் பண்ணி பிடிச்சிருக்கும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அந்த கலர் தண்ணி இருக்குது. when you remove the finger the water flows out. உடனே அந்த மேலே இருக்க விரலை எடுத்ததும் என்ன ஆயிடுச்சு, நின்றுட்டு இருந்த வாட்டர் கீழே கொட்டிருச்சு. when you keep your finger on the straw you are lessening the pressure of air over the straw. நீங்கள் மேலே விரலை வச்சு அந்த ஸ்ட்ரா மேலே கவர் பண்ணி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராக்குள்ளே இருக்க காற்றை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுத்தி அதுக்குள்ளேயே ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் அந்த தண்ணி வந்து கீழே கொட்டாமல் அந்த ஸ்ட்ராக்குள்ளேயே இருந்தது. The greater pressure of air under the straw can hold the liquid inside the straw. அந்த ஸ்ட்ராக்குள்ளே இருந்த காற்றினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஸ்ட்ராக்குள்ளே அந்த வாட்டரானது அப்படி கீழே விழாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கற்றுக்குறோம்.
நெக்ஸ்ட் ஒன் let us do. இதையும் செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. ஏர் ஜாக். ஏர் ஜாக் மீன்ஸ் காற்று பழுதூக்கி. Materials required. This experiments need some materials. What are they? Empty plastic milk cover. காலி பால் பாக்கெட் கவர் ஒன்று. A piece of thick string and an old pen body or pipe. நல்ல ஒரு கயிறு, அதுக்கப்புறம் காலி பேனா, மைக்குச்சி இல்லாமல் அந்த பேனா அந்த அவுட்டர் பார்ட் மட்டும், அல்லது ஒரு பைப்பு, ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரொசீஜர் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். டை அன் ஓல்டு பென் பாடி ஆர் எ பைப் டு த மவுத் ஆஃப் த மில்க் கவர் வித் எ ஸ்ட்ரிங். அந்த காலி பால் கவருடைய ஒரு ஒன் சைடில் அந்த பென் டியூபையோ அல்லது பைப்பையோ ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கயிறு போட்டு நல்லா கட்ட சொல்கிறாங்க. Place 3 or 4 thin notebooks up on the plastic milk cover and slowly blow air into it with your mouth. அந்த பால் கவரை வச்சுட்டு அதுக்கு மேலே 2-3 புக்ஸை மேலே வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பைப் வழியாக அவங்கள ப்ளோ பண்ண சொல்கிறாங்க. ஏரை நல்லா ஊத சொல்கிறாங்க. ஊதும் போது அந்த கவர் ஃபுல்லாக அந்த காற்று போய் இடத்த அடைச்சிக்கும். அந்த கவர் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக ஆரம்பிக்கும். உள்ளே போய் காற்று நிரம்ப. As the cover gets inflated, the books get raised. அப்போ என்ன ஆகும், காற்று உள்ளே போய் ஃபில்லாக புத்தகத்தை அப்படியே மேலே தூக்கிட்டே வரும். How does that work? அது எப்படி ஒர்க் ஆகுது? The pressure that you exert with your mouth is limited, but the large area of the milk cover magnifies this pressure and lifts the books. நீங்கள் வாய் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த காற்று அழுத்தமானது அந்த பால் பாக்கெட் ஃபுல்லாக ஈவனாக பரவும் போது காற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அந்த இடத்த ஃபுல் பண்ணிவிட்டு அப்போது அந்த இடம் ஃபுல்லாக காற்று ஃபில் ஆனதும் புக்கு அப்படியே மேலே தூக்குது, லிஃப்ட் பண்ணுது. ஸோ த above activity shows that இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஏர் ஹேஸ் ப்ரெஷர், காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரீத்திங், சுவாசித்தல். இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், உட்சுவாசம் மற்றும் வெளி சுவாசம், அதை பற்றி பார்க்குறோம். Let us do and discuss. நம்மளை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Keep your finger near your nose and breathe. மூக்கு கிட்ட உங்களோட ஃபிங்கரை வச்சு மூச்சு விட சொல்கிறாங்க. Do you feel air on your fingers? அப்போ நம்ம மூச்சு விடும்போது அந்த காற்று நம்ம ஃபிங்கரில் படுதா அப்படின்னு கேட்குறாங்க. Try to count how many times you breathe in a minute. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நீங்கள் மூச்சு விடுறீங்கன்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. Now jump 6 to 7 times. Is your breathing rate the same or is it faster? ஒரு 6 டைம் அல்லது 7 தடவை உங்களை குதிச்சிட்ட பின்னாடி மூச்சு விட சொல்கிறாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்குறதான். இப்போது அதே மாதிரியே மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி இருக்கா, இல்லை முன்னை விட ஃபாஸ்ட்டாக அதிகமாக துடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. Run 100 meters and stop. 100 மீட்டர் அளவுக்கு ஓடிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்சர்வ் யுவர் ப்ரீத்திங், உங்களுடைய மூச்சை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா. All living things need air for their survival. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு காற்று மிகவும் முக்கியம். Plants breathe through leaves. செடிகள், கொடிகள், தாவரங்கள் எல்லாம் மூச்சு விடுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் மூலமாக மூச்சு விடுகின்றன. அண்ட் ஃபிஷ் breathe through gills. மீனானது கில்ஸ் அப்படின்ற பார்ட் மூலமாக மூச்சு விடுது. கில் மீன்ஸ் செவில். மீன் செவில்கள் மூலமாக சுவாசிக்கின்றன. ஹியூமன்ஸ் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் த்ரூ லங்ஸ். மனிதர்கள் நுரையீரல் மூலமாக மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டு சுவாசிக்கின்றனர். Inhalation is the process of taking the air inside. அதாவது inhalation means காற்றை உள்ளே இழுக்கிறது, அதுதான் உள் சுவாசம். And exhalation is the process of releasing the air outside. மூச்சை வெளியே விடுறதுக்கு பேர் தான்
exhalation, வெளிசுவாசம். This cyclical process of inhalation and exhalation is called breathing. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறதுக்கு பேர் தான் சுவாசித்தல். We take oxygen and release carbon dioxide gas while breathing. சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நம்ம வெளியே விடுகின்றோம். When we breathe in, our chest rises up. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நமது மார்பானது விரியும். And when we breathe out, it lowers down. மூச்சை வெளியே விடும்போது மார்புக்கூடு சுருங்கும். Moving air, காற்றின் அசைவு. Let us do. Take some sand in your hand and release the sand. கையில் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க, இறுக்கி பிடிச்சிட்டு கீழே விட சொல்கிறாங்க, மண்ணை கொட்ட சொல்கிறாங்க. The sand, it falls in the direction of the wind. காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையில் தான் நம்ம கீழே போடுற மண் அப்படியே பறந்து போகும். Moving air is called wind. It moves across the surface of the earth. பூமி முழுவதும், பூமியின் மேற்பரப்பு முழுவதும் காற்றானது பரவி உள்ளது. Based on the speed of air, காற்றினுடைய வேகத்தை பொறுத்து wind can be classified as breeze, storm and gale. காற்றை 3 வகையாக பிரிக்கின்றோம். breeze தென்றல் காற்று, storm புயல் காற்று, கேல் சூறாவளி. இந்த மாதிரி அதனுடைய வேகத்துக்கு தகுந்தாற் போல 3 வகைகளாக பிரிக்கின்றோம். Speed of the wind is measured using an instrument called anemometer. அனிமோமீட்டர் என்ற கருவியை பயன்படுத்தி காற்றினுடைய வேகத்தை அளக்கலாம். Breeze. Breeze means தென்றல் காற்று. A gentle wind is called breeze. இதமாக காற்று வீசுவதைத்தான் தென்றல் என்று கூறுகின்றோம். Sea breeze and land breeze are the 2 types of breeze. தென்றல் காற்று 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கடல் காற்று, இன்னொன்று நிலக்காற்று. Sea breeze, கடல் காற்று, கடலில் வீசக்கூடிய, கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய தென்றல் காற்றை பற்றி பார்க்கலாம். The breeze that blows from the sea towards the land. கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று. During daytime, பகல் பொழுதுல தான் இந்த காற்று வீசும். Is known as sea breeze. பகல் பொழுதுல கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய இதமான காற்றுக்கு பெயர் sea breeze, கடல் காற்று. As the warm air from the land rises up. பகல் பொழுதுல சூரிய கதிர்கள்னால மண்ணானது சீக்கிரமாக சூடாயிரும். ஸோ மண்ணில் இருக்கிற காற்று சூடாயிரும். அப்போ சூடான காற்று மேல் நோக்கி எழும்பும். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக and the cold air from the sea occupies the space over the land. கடலில் இருக்கிற ஜில்லுன்னு வீசுகிற காற்றானது நிலத்தில் வந்து ஃபில் பண்ணுது. இதுக்கு பேர் தான் sea breeze. லுக் அட் த பிக்சர். டே டைமில் லேண்ட் வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். ஸோ அந்த வார்ம் காற்று வந்து மேலே போன பின்னாடி சீயில் இருக்க கோல்டு காற்று வந்து ஃபில் பண்ணுது அந்த பிளேஸை. லேண்ட் ப்ரீஸ், நிலக்காற்று. The breeze that blows from the land towards the sea. நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று. During night time, இரவு நேரத்தில் இந்த காற்று வீசும். Is known as land breeze. இதுக்கு தான் நிலக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். The warm air from the sea rises up. இரவு நேரங்களில்
கடலில் இருக்கிற காற்றானது சூடாயிரும். அப்போ அந்த சூடான காற்று மேலே எழும்பி போகும்போது அண்ட் ஸோ த கோல்டு ஏர் ஃப்ரம் த லேண்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த சீ. நைட்டில் நிலம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற அந்த கூலிங்கான காற்று வந்து லேண்டில் இருந்து சீக்கு போகுது. அப்போ அங்கே போய் ஃபில் பண்ணுது. இதுக்கு பெயர் தான் லேண்ட் ப்ரீஸ், நிலக்காற்று. Take a look at this picture. Land breeze எப்படி இருக்கு பாருங்க. நைட் டைமில் தான் லேண்ட் ப்ரீஸ் வீசும். நெக்ஸ்ட் ஒன் storm. Storm மீன்ஸ் புயல் காற்று. ஸ்ட்ராங் wind is called storm. ஸ்டோம்னா அதிவேகமாக வீசக்கூடிய காற்று தான் புயல் என்று கூறுகின்றோம். Sometimes storm can uproot trees and can destroy the crops. அதிகமான புயல் காற்றில் மரங்கள் வேர்லிருந்து சாஞ்சு கீழே விழும். கிராப்ஸ் பயிர்களை நாசம் செய்யும். கேல். கேல் மீன்ஸ் சூறாவளி. எ வெரி ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்ட் கேல். மிக மிக அதி தீவிரமான காற்று தான் நம்ம புயல்னு சொல்கிறோம், அது சூறாவளின்னு சொல்கிறோம். கேல் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டோம். ஸோ புயலை விட சூறாவளி மிகவும் வலிமையானது. இட் டேமேஜஸ் ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸ் எ லாட். சூறாவளியினால் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். அதிக அளவில் மரம் செடிகள் எல்லாமே ஒடிஞ்சு கீழே விழும். பில்டிங்ஸ் நிறையா வந்து கட்டடங்களில் இடிந்து விழ அதிகமான வாய்ப்புகள் உள்ளது.